இன்றைக்கி சிம்பிளான சொரக்காய் பொரியல் செய்யலாம். சொரக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்க்கடலை, வெங்காயம், தக்காளி. நீங்கள் எந்த காய்கறி வாங்கிட்டு வந்தாலும் அது கட் பண்ணி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஏன்னா அது நிறைய மருந்தடிச்சு வருது. அதனால் அந்த மருந்து நம்ம உடம்புக்கு போகிறதுனால நீங்கள் எந்த காய்கறி வாங்கினாலும் ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ தண்ணியில் ஊற வச்சுருங்க. அந்த மருந்தெல்லாம் அதில் போன விட்டு அதுக்கப்புறம் எடுத்து சமைக்க ஆரம்பிச்சுக்காங்க. இப்போ கடாயில் வேர்க்கடலை, சீரகம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்து வச்சுருங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, வெங்காயம், தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. இப்போ இதெல்லாம் வதக்கி விட்டுக்காங்க. இப்போ சுரக்காய் நான் அந்த கழுவி தண்ணியில் ஊற வச்சுருந்த எடுத்து அது போடுறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்காங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்காங்க. ஏன்னா சுரக்காய்க்கு உப்பு பத்தாதுன்னு பழமொழியே இருக்குது. உப்பு செக் பண்ணி பார்த்துக்காங்க. இப்போ சுரக்காய் வெந்துருச்சான்னு பார்க்க நல்லா வெந்துருச்சு. நம்ம